வணக்கம் மக்களே. போடியில் 3 முறை வென்ற ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் இம்முறை திமுக ஜெயித்தே ஆக வேண்டும் என்று ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. போடி நாயக்கனூர் தொகுதியில் 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் திமுக ஹாட்ரிக் தோல்வி அடைந்துள்ளது. எனவே இந்த தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ அல்லது கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ இந்த முறை திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் முதல்வர் மு. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்புடன் கூறியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் வரும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் இறுதியில் அல்லது மே மாத தொடக்கத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக வரும் மார்ச் மாதத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. இந்த சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு அணியாகவும், பாஜக அதிமுக கூட்டணி ஒரு அணியாகவும், விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனியாகவும், சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு அணியாகவும் போட்டியிட உள்ளன. இதில் நடிகர் விஜயின் தாவேகா தனித்து நின்றால் ஆளும் கட்சிக்கு எதிராக உள்ள வாக்குகள் பல கூறுகளாக பிரியும் என்பதால் எளிதாக திமுக வெற்றி பெறும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதனால் அதிமுக, பாஜக கட்சிகள் நடிகர் விஜயின் தாவேகாவை தங்கள் கூட்டணியில் கொண்டு வர முயற்சித்தனர். ஆனால் இன்று வரை நடிகர் விஜய் எந்த பதிலும் கூறவில்லை. தனித்துதான் நிற்போம் என்று மட்டும் திட்டவட்டமாக கூறி வருகிறார். நடிகர் விஜய் தனித்துதான் நிற்பார் என்பது உறுதியாக உள்ளதால் திமுக உற்சாகமாக உள்ளது. ஏனெனில் 2021ஐ விட இந்த முறை எளிதாக பல தொகுதிகளில் வெல்ல முடியும் என நம்புகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை வாங்கி வெற்றி பெற்றது திமுக. இதேபோல கோவை தொகுதியையும் வாங்கி வென்றது. தமிழகத்தில் 2024 தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெறவில்லை. அந்த அளவிற்கு திமுக கூட்டணி வென்றது. இந்த நிலையில் இந்த முறை அதிமுக வலிமையாக உள்ள தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும் என்று திமுக முனைப்பு காட்டி வருகிறது. இதற்காக திமுக தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது. திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு. ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை அழைத்து தனித்தனியாக ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் அவர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் போடி நாயக்கனூர், சாத்தனூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் நேற்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எனவே இந்த தொகுதிகளில் திமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ அல்லது கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ இந்த முறை திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் முதல்வர் மு. ஸ்டாலின் கண்டிப்புடன் கூறியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.